மக்களே, குட் மார்னிங், காலை வணக்கம், சலாம் அலைக்கும். எப்பயும் போல் நம்ம பிளாக் காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்பயுமே சரி தண்ணி சூடு பண்ணலாம் சொல்லி கிட்டில் சூடு பண்ணியாச்சு. அப்புறமா தண்ணியில் மீன் இருக்கேன். தண்ணியில் மீனா இல்லைப்பா, அங்கே மீனை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சேன். அது கொஞ்சம் பாருன்னாரு. சரி பார்த்தா வஞ்சர மீன் இருக்குது. சரி நம்ம அப்படியே ஃபோன் பண்ணிங்கன்னே உள்ளே உட்காந்துட்டேன். வறுத்து குழம்பு வச்சிட்டாரு. குழம்பு வச்சிட்ட பிறகு நம்மளை போயிட்டு மஜ்ஜிபூஸ் போயிட்டு வாங்கிட்டு வாங்கினார். மஜ்ஜிபூஸ் எதுக்காக தான் மீன் இருக்குது என்ன? இல்லை நீ இப்போ வாங்கிட்டு வாங்கினார். சரி அப்படியே டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு டியூட்டிக்கு போயிட்டு சரி தலைலாம் சீவிட்டு டீசெண்டாக போவோமேன்னு சொல்லிட்டு டீசெண்ட் ஆகிட்டு போனேன். ஏன்னா தாடியெல்லாம் முடியுது, வெட்டணும் முடியலாம். அப்புறமா கிளைமேட்டு மதியமாக வந்து பார்த்தா கிளைமேட்லாம் அருமையான கிளைமேட்டு, வேறு மாதிரி இருந்துச்சு. சரி டியூட்டி தான் இல்லையே, போயிட்டு துணி அயன் பண்ணலான்னு சொல்லி துணி அயன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 1க்கு 2 துணியாக வந்துச்சு. ஏடா போடா என்னடா இது துணி அயன் பண்ணுறதே பெரிய தொலைன்னு சொல்லிட்டு அப்படியே டைம் போய் 4 மணி ஆயிடுச்சு. 4 மணி நம்ம டீ டைம் ஆச்சு. டீயை குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். சரி என் முதலாளி ஐயா வந்தோடனே பெட்ரோல் காசு வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். கொடுத்தா 500 இந்தா வச்சுக்கோன்னாரு. என்னடா காசு 500 கொடுக்குறாருன்னு பார்த்தா கண்ணாலே ஒரு மிரட்டினார். அவனை மீதி காசு கையில் கொடுக்கலான்னு அவனை வெட்டி போட்டுருவான்டா, சாத்திடுவான்டான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி எதுக்கு நம்மளுக்கு ஒம்பு தும்புன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டேன். இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக போராக போயிடுச்சு. இன்றைக்கி விழாவும் அப்படியே போராக போகாமல் அப்படியே என்டர்டைன்மெண்ட் போடலான்னு பார்த்தேன். ஆனால் என்னால் முடியலையே, ஏன்னா நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணலையே, அதுக்கு தான்.